அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த அறந்தாங்கி தொகுதியினுடைய வேட்பாளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான மாலை நேரத்திலே நாம் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு இதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் மருத்துவத்துறையில் ஒரு பெரும் சாதனை புரிந்து இந்த பகுதியினுடைய உங்களுடைய குரலாக மண்ணின் மைந்தனாக இன்று விராலிமலை தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மறுபடியும் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அமரக்கூடிய அருமை அண்ணன் மருத்துவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர். பாரத பிரதமர் எப்பொழுது அவரை சந்தித்தாலும் கூட எப்படி இருக்கிறீங்க விஜயபாஸ்கர் என்று கேட்கும் அளவுக்கு தன்னுடைய பணியால், தன்னுடைய உறுதியான செயல்பாட்டால் உயர்ந்திருக்கக்கூடியவரும் கூட முழு ஆதரவை கொடுத்து நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அருமை சகோதரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கடைக்கோடி தொண்டன், கட்சியில ஒரு பொறுப்பாக உயர்ந்து 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 இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிர் அணி தலைவர் அந்த பொறுப்பில் இருந்து இன்னைக்கு ஒரு சகோதரிக்கு, தாய்மாருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த நாளும் கூட ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த நாள். ஐயா, ஏப்ரல் 16 இது சாதாரண ஒரு நாள் கிடையாது. எப்படி ஏப்ரல் 23ல ஆட்சியை மாற்றி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர போறீங்களோ, எப்படி மே 4 அது ஊர்ஜிதப்படுத்தப்பட இருக்கின்றதோ, ஏப்ரல் 16 ஒரு சாதாரண நாள் இல்லைங்க. பாராளுமன்றத்தில் இன்னைக்கு காலையில நம்முடைய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய 131வது அரசியல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். 2029 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் 33% இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 33% நம்முடைய சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் குறைந்தபட்சம் நம்முடைய மகளிர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு 10% கீழே, பல மாநிலங்கள்ல 5% கீழே தான் நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனா 51% வாக்காளர்கள் சகோதரிகள். எனக்கு ஆண்களை விட பெண்கள் வாக்குல 100%, தமிழகத்தில் 50.8% 51% நெருங்கி கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய குரல் பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சகோதரிக்கு அறந்தாங்கியில நாம் எல்லோரும், நான், அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெகதீஷன் அவர்கள் எல்லோரும் இணைந்து உங்கள் முன்பு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கூடிய இதே வேளையில பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வருகின்றோம், எதற்காக 33% இடஒதுக்கீடு நம்முடைய தாய்மார்களுக்கு தேவைப்படுது. இதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே நேரத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொளுத்திட்டு கொண்டிருக்கின்றார்கள். சேலத்தில் இதை கொளுத்திக்கிட்டு இருக்கிறார். எனக்கு திமுக காரங்க நான் தெரியாம கேட்கிறேன், ஐயா இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. யாருக்காவது சட்ட திருத்தத்தில் பிரச்சனையா? யாருக்கும் இல்லை. தமிழகத்தில் இன்னைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றோம். 39 இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு அது 59 உயர இருக்கிறது. 51% உயர்த்தி 39 59. கேரளா போனீங்கன்னா இன்னைக்கு 20 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அது 30 பிரதமர் உயர்த்துகின்றார். அதே போல கர்நாடகா போனீங்கன்னா 28 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, 42 உயர்த்துறாங்க. அதே போல தெலுங்கானா போனீங்கன்னா 17 பாராளுமன்ற உறுப்பினர், அதை 26 உயர்த்துகின்றார். ஆந்திரா போனீங்கன்னா 25 பாராளுமன்ற உறுப்பினர்,
38 உயர்த்துகின்றார். ஆக மொத்தம் நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்துறாங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்த்துறாங்க. யாருக்கு பிரச்சனை இல்ல, இருக்கக்கூடிய சீட்டை குறைக்கல, இருக்கிற சீட்டை அதிகப்படுத்தி நம்முடைய தாய்மார்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இன்னைக்கு தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா 5 மாநிலங்கள் சேர்ந்து பாராளுமன்றத்தில் 23.9% இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய எம்பிக்கள் மொத்த எண்ணிக்கை. நாம் இதை உயர்த்திய பிறகு மறுபடியும் 29.9% நாம் இருக்கிறோம். அப்ப நம்ம யாருக்கு குறை வச்சோம்? எப்படி நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு என்ன குறை மோடி அவர்கள் வைத்தார்? மொத்த எண்ணிக்கையை உயர்த்தி மோடி ஐயாவுடைய எண்ணம் பாராளுமன்றத்திற்கு பெண்கள் வர வேண்டும் என்பது அவருடைய ஒற்றை எண்ணம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரை, நாட்டினுடைய முதல் குடிமகனை, ஒரு சகோதரியை, தாய்மாரை கொண்டு வந்து ராஷ்டிரபதி பவன்ல இலக்கணமாக இருந்திருக்கின்றார்களோ, நம்முடைய காலகட்டத்தில் சகோதரிகள் பாராளுமன்றத்திற்கு, சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை கூட எதிர்த்து காலையிலிருந்து கருப்பு சட்டம் போட்டுக்கிட்டு எதிர்க்காமனே தெரியாம பொய்யை பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் சுற்றிக் கொண்டிருக்கிறது. சகோதரிகளை இவர்களை மன்னிக்கவே கூடாது. 39 59 உயர்த்தி தமிழகத்தினுடைய மொத்த இதை உயர்த்தி, அம்மா நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணி இருந்தால் தமிழகத்திற்கு பிரச்சனை வந்திருக்கும். அது மோடி அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் 12 காலமாக மக்கள் தொகை அடிப்படையில் நிறைய நம்ம மக்கள் தொகையினுடைய சதவீதத்தை குறைத்திருக்கின்றோம். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாம எல்லா மாநிலத்திற்கும் நேரடியாக 50% உயர்த்தி, தமிழகத்தினுடைய பங்கை உயர்த்தி, ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவுக்கு அதே சதவீதத்தை கொடுத்து இப்போது நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கின்றார். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் ஓட்டு போடணுங்க. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 17 சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 இது சட்டம். யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. இங்க இருக்கக்கூடிய சாதாரண நம்முடைய சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடிய சாதாரண பெண்மணிகள் எப்படி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்களோ, இவரை போன்ற சாதாரண சகோதர சகோதரிகள் பாராளுமன்றத்துக்கு போவாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை யார் போனுங்க? கனிமொழி கருணாநிதி போகணும், அவர் சொந்த சகோதரி போகணும், தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க தென் சென்னையிலிருந்து அவங்க போகணும், கீதா ஜீவன் அவங்க போகணும். ஒரே குடும்பத்திலிருந்து அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய சகோதரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் அனுப்பணும். பாமர குடும்பத்திலிருந்து, அறந்தாங்கி போற அந்த மண்ணில் இருந்து, புழுதிக்காட்டிலிருந்து முன்னேறக்கூடிய சகோதரிகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்கள், நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கருத்து சொன்னார். இதை எதுக்கு திமுக எதுக்குறீங்க? நம்முடைய சகோதர சகோதரிகள் உயிரிடத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? புழுதிக்காட்டிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அதனால் இன்னைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் அறந்தாங்கியில அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களோடு உங்களோட பேசிக் கொண்டிருக்கூடிய அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்து, நான் எப்பொழுதும் பெண்களுடைய பாதுகாவலாக இருப்பேன், அவருடைய குரல் டெல்லியிலே பாராளுமன்றத்திலே கேட்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணத்தை இன்னைக்கு நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இது சாதாரண ஒரு தொகுதி இல்லைங்க. ஒரு குடும்ப ஆட்சிக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய தொகுதி. தமிழகத்தில் வறுமை பிடியில மொத்தமாக பாத்தீங்கன்னா எந்த திட்டங்களும் செயல்படாம முடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. நம்முடைய அக்காவை எதிர்த்து எஸ்டி ராமச்சந்திரன் அவங்க நிற்கிறாங்க. அவருடைய ஒரே ஒரு அடையாளம் என்னங்க? அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் அண்ணன் திருநாவுக்கரசர் அவருடைய மகன் என்கின்ற அடையாளம் மட்டும்தான். அதை தவிர இந்த எம்எல்ஏவுக்கு எந்த அடையாளம் இல்லை. ஐயா போன முறை ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பிறகு 5 வருஷம் கழிச்சு எட்டி இன்னைக்கு பார்த்திருக்கிறார், மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்கிறார். என்ன காங்கிரஸ் கட்சியில அவருக்கு சீட்டை கொடுத்தாங்களோ அதன் பிறகு இங்க வண்டியில சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா மண்ணின் மைந்தர் இங்கேயே இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் மே 4க்கு பிறகு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு உயரிய பொறுப்புல தமிழக அரசில் அமரத்தான் போறார். அன்னைக்கு அவருக்கு வலு சேர்க்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வேட்பாளர் உங்கள் முன்னாள் வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த அரிய வாய்ப்பை நீங்க தவற விடாம, அம்மா அறந்தாங்கியில நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும்
இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொந்தமாக 169 இடத்துல நிற்கிறோம். 169 இடத்துல தமிழகத்தில் ரெட்டலையில் நிற்குது கட்சியாக. அதன் பிறகு சில கூட்டணி கட்சிகள் ரெட்டலையில் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல இருக்கு. அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னேன். மே 4க்கு பிறகு தமிழகத்தில் உறுதியாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலியில் வந்து அமர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அருமை சொந்தங்களே, அது நடக்கணும்னா இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து நம்முடைய கூட்டணி சார்பாக போகணும். இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன முதலமைச்சராக முன்மொழியக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து நீங்க அறந்தாங்கிலிருந்து அனுப்பி வைக்கணும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. 2006 இதே தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயம் சந்திரசேகர் அவருடைய மகன் சரண் ராமச்சந்திரன் ஒரு வீட்டுக்கு போய் அவரே ஒரு வீட்டுக்கு போய் காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க. அதனாலதான் உதயம் சண்முகம் அவருடைய மகன் எல்லா இடத்துக்கும் போய் காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க. ஐயா, இன்னைக்கு நம்ம பிரச்சாரத்தை காங்கிரஸ்காரங்க நீங்களே பண்ணா அப்புறம் நாம எதுக்கு இருக்கிறோம்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீங்களே போய் உங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதற்கு தயாரா இல்ல. திமுக தொண்டர்களும் அவர்களும் தயாராக இல்ல. இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து வெற்றியை உறுதி செய்து விட்டீர்கள். அக்கா அவர்களுக்கு நாங்கள் நிற்கின்றோம், நாங்கள் வலிமையாக நிற்கின்றோம், தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நிற்கின்றோம், தாமரையோடு நிற்கின்றோம், ரெட்டலையோடு நிற்கின்றோம், கூட்டணி கட்சி சின்னங்களோடு நிற்கின்றோம் என்று வெற்றியை நீங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அருமை சகோதர சகோதரிகள். அதனால இந்த முறை நீங்க தாமரையை தயவு செய்து இங்கிருந்து பூக்க வைக்கணும். உங்களுக்காக பணி செய்யக்கூடிய நம்முடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் இங்கேயே இருந்து தங்கி உங்களுக்கு எப்ப கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அறந்தாங்கி மட்டும் பாருங்க. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடித்து வெளியே வரும் பொழுது அறந்தாங்கியில 1,37,250 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி உட்பட 1,37,250 சிறு குறு விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தாருங்க. 6,000 ரூபாய். ஐயா பேசுறாங்க ஐயா, 6,000 ரூபாய் வருஷம் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட்டு வெளியே வரும் பொழுது 83,405 குறைந்திருக்கு. அப்ப 51 விவசாயிகள் எங்க காணாம போனாங்க? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு 51,000 விவசாயிகள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கின்றாங்க. பிரதமருடைய 6,000 ரூபாய் கிசான் திட்டத்துல கூட்டுப்பட்டா ஆதார்ல பேர் வேறையா இருக்குது, பேங்க் அக்கவுண்ட்ல வேறையா இருக்குன்னு 51,000 விவசாய நண்பர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, விவசாய பெருமக்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, அண்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பெரிய பொறுப்பு அரசு பொறுப்பில் அமர்ந்த பிறகு இந்த 51,000 பேர்த்தை திருப்பி சேர்த்துவது நம்முடைய கடமை. ஏன்னா இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். இவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு விவசாயத்திற்காக, நீர் மேலாண்மைக்காக, குடித நீருக்காக ஒரு செங்கலை கூட ஸ்டாலின் ஐயா எடுத்து வைக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. இன்னைக்கு ஒரு கறவை பசுமாட்டை கொண்டு போய் ஸ்டாலின் ஐயா முன்னாடி நிறுத்தினீங்கன்னா, ஐயா பால் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, காம்பில் இருந்து பால் கறக்குமா, கொம்பில் இருந்து வருமானு கூட தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சரை நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வைத்திருக்கின்றோம். ஐயா ஸ்டாலின் ஐயாவை பத்தி தெரியும், அது ஒரு கீ கொடுக்கிற பொம்மை. ஐயா கீ கொடுக்கிற பொம்மை. காலையில 6 மணிக்கு வீட்டுல கீ கொடுத்துட்டாங்கன்னா 12 மணி வரைக்கும் ஸ்டாலின் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவாரு, டெல்லி டெல்லி டெல்லி. அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஹிந்தி 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 பார். அப்புறம் 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 9:30 வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த 3 மட்டும்தாங்க. நைட்டு தூக்கிடுவாரு, காலையில மறுபடியும் கீ கொடுப்பாங்க. இதை 5 ஆண்டு காலமாக இதை தவிர ஏதாச்சும் ஒரு பேசியிருக்காருங்களா? இதை தவிர பேசி நீங்க கேட்டீங்களா? டெல்லி ஹிந்தி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான், இந்த 3ஐ தவிர எதுவும் பேசல. இன்னைக்கு மக்கள் தேர்தல் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஐயா 5 வருஷ காலம் முதலமைச்சரா இருந்துட்டீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இதே நம்முடைய அறந்தாங்கி தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க. அறந்தாங்கியில் பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினாங்களாங்க? இல்லை. எம்எல்ஏ வந்தா தாங்க தொடங்குறாங்க, அவரே 5 வருஷம் ஆச்சு. அறந்தாங்கியில் சுற்றுச்சாலை அமைக்கப்படும். இல்லை. கோட்டை பட்டணத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் குளிர்சாதன கிடங்கு அமைக்கப்படும். இல்லைங்க. அறந்தாங்கியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். எதுவுமே செய்யும். ஆனா முதலமைச்சர் வந்தாருன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படிம்பார்.
ஐயா அது வந்து ஸ்பெஷல் கீ. எலெக்ஷன் அப்ப மட்டும் அந்த கீ 2 திருகுனா 99% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவார். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 511 வாக்குறுதியில வெறும் 70 வாக்குறுதி மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அது 15% மட்டும்தாங்க, வெறும் 15%. 85% வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யை பேசிக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர் இன்னொரு பொய்யை சொன்னார். டெய்லி அவர் முதலமைச்சர் பொய் சொல்றதை மட்டும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை விட அவருடைய பொய் தாண்டிவிடும். இன்னைக்கு சொன்ன பொய் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்தவன் நான் இல்லைங்க. 2016 பிப்ரவரி மாசம் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். 2019 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அன்னைக்கே உள்ளாட்சியில் 50% சகோதரிகளுக்கு கொடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு தான் ஸ்டாலின் ஐயா தூக்கத்திலிருந்து விழிச்சு நான் உள்ளாட்சியில் 50% கொடுத்தேன் பையன் சொல்றாங்க. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சரித்திர சிறப்பு வாய்ந்த 131வது அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சரித்திரம். 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து 850 பாராளுமன்ற உறுப்பினராக உயர்த்தப்படுகிறது. தமிழகத்தில் 39 இருந்து 59 ஐயா உறுதி கொடுத்து விட்டு செல்லுகின்றோம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்துக்கு நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஒரு கடிதம் எழுதினேன். ஐயா இந்த 2024 தேர்தலில் தயவு செய்து புதுக்கோட்டை பாராளுமன்ற தேர்தலை கொடுங்க. இதை பிச்சு 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 அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் கஷ்டப்படுறார். எம்எல்ஏ இருக்கிறாங்க, மாவட்டத்துக்கு அமைச்சர் இருக்கிறாங்க. கரூர்ல எம்பிக்கு 2, திருச்சி எம்பிக்கு 1, இந்த குரங்கத்துக்கு அப்பத்தை பிரிச்சு கொடுக்கிற மாதிரி இது அள்ளி 6 சீட்டை தூக்கி இங்க போட்டு வச்சிருக்காங்க. எம்பியே இல்லாம புதுக்கோட்டையில் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் போட்டாங்க. அடுத்த தொகுதி வரைமுறை வரும் பொழுது புதுக்கோட்டை பாராளுமன்றம் உருவாக்கப்படும் என்கிற நம்பிக்கை கொடுத்தாங்க. ஐயா அடுத்த தேர்தல் வரைமுறை இதானுங்க ஐயா, அடுத்த தொகுதி வரைமுறை இதான். 2029 தேர்தல்ல அந்த 59 சட்டம் பாராளுமன்றத்தில் புதுக்கோட்டை என்கின்ற பாராளுமன்றம் அதில் இருக்க போகிறது. அருமை சொந்தங்களே, அதற்கும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணமாக இருப்பார் என்பதை முழுமையாக நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, நேற்று சேலத்துல ஸ்டாலின் ஐயா பேசிக்கிட்டு இருந்தார் மைக்கில். பிரேமலதா அக்கா பேசினாங்க. தேமுதிகவை சார்ந்த தலைவர் பிரேமலதா அக்கா பேசும் பொழுது அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் ஓபனா பேசிட்டாங்க. தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை அதிகமாகி கொண்டிருக்கிறது, தமிழகத்திலே போதை கலாச்சாரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஐயா அதுக்கு பதிலாக சொல்லணும்ல, முதலமைச்சர் அடுத்து மைக் எடுத்தவர் ஐயா சாயந்தரம் 6 மணிங்கிறனால அது ஹிந்தி டைம், ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. ஐயா காலையில டைம் டெல்லி டெல்லி டெல்லி, நைட்டு டைம் வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிறாங்க. அந்த சீரியல்ல வர ஒளியும் மொழியும் மாதிரி அந்த நேரத்துக்கு அதான் பேசுவாரு. பிரேமலதாக்கா தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கிறது, போதை கலாச்சாரம் அதிகமாக என்று சொல்லியும் கூட அதை கேட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தார். ஏன்னாங்க ஐயா முதலமைச்சரோட இரும்பு கடம் துடுப்பிடிச்ச கரமாக முதலமைச்சர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் தான் சொன்னார் இரும்பு கடம். ஐயா கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை மட்டும் கேளுங்க. பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு வழக்குகள் 2080 அதுல கிருஷ்ணகிரியில 3 வயது குழந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய பொறுப்பில் இருக்கிற முக்கிய குற்றவாளி. திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. ஐயா மொத்த மர்டர் மட்டுமே, மொத்த படுகொலைகள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 8008. 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது, ஆண் குழந்தைகள் மீது, குழந்தைகள் மீது 18 வயசு கீழே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. எந்த தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி வரலாற்றுல இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் எங்கேயும் பார்க்கவில்லை. அருமை சொந்தங்களே, அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மாற்றம் தேவை, மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. இவ்வளவு தூரம் எங்கய்யா போறீங்க? 2024 மார்ச் மாதம் அறந்தாங்கி பக்கத்துல படகுகள் மூலம் இளைஞர்களுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 110 கோடி மதிப்பிலான 100 கிலோ ஹசீஸ் போதைப் பொருள்களும் 876 கிலோ கஞ்சாவும் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு பிடிச்சாங்க. ஐயா நமக்கு தெரியும், இந்த சாதிக்குன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரக்ஸ் மாஃபியா பக்கத்து மாவட்ட ராமநாதபுரத்தை சார்ந்தவர். அதான் ராமநாதபுரத்தில் நான் பட்டியல் போட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே 7 வழக்குகள் போதை வழக்குகள்ல நேரடியாக உறுப்பினர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று.
ஆனால் அருமை சொந்தங்களே, நமக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் என்பது வெறும் கோட்டையில் மட்டுமல்ல, வெறும் கோட்டையில மட்டும் இல்லைங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக கோட்டையில் சென்று அமர்வது உறுதி, அது ஒரு மாற்றம். ஆனா உங்க அறந்தாங்கியில மாற்றம் வராட்டி எப்படிங்க? அறந்தாங்கியில மாற்றம் இல்லாம எப்படி? அறந்தாங்கியில மாற்றம் நடந்தால் மட்டும்தான் வளர்ச்சி உங்களை நோக்கி வரும். ஒரு எம்எல்ஏ நீங்க பார்க்கவாச்சு முடியும். ஐயா, எம்எல்ஏ ஆபீஸ் போய் யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயா, பூட்டி தான் கிடைக்கும். எம்எல்ஏ ஆபீஸே பாத்தீங்கன்னா குப்பை கூலத்துக்கு மத்தியில் இருக்கு. ஐயா, குப்பை கூலத்துக்குள்ள ஆபீஸ் கட்டல. ஆபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் ஆபீஸே குப்பையா இருக்குன்னு மக்கள் குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எம்எல்ஏ வந்தா தானே சுத்தப்படுத்துவார். யாராவது நான் சொல்வது பொய் என்று நினைத்தால் இந்த கூட்டம் முடிச்சுட்டு போறவங்க உங்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை போய் பாருங்க. பூட்டி இருக்கும், சுற்றி குப்பை கூலங்கள் இருக்கும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிறாரு. ஒரே ஒரு முகவரி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை பொறுத்தவரை அவருடைய முகவரி வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய முகவரி கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, சாதாரண பொதுமக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சி தான் அவர்களுடைய முகவரி. அருமை சொந்தங்களே, இந்த சரித்திர வாய்ப்பை தவற விடாம அறந்தாங்கில நம்முடைய அருமை அக்கா தாமரை சின்னத்துல கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும். அதே நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க. இப்பதான் திமுக கார தூங்கி எந்திரிச்சு வெளியே வருவாங்க. அடுத்த 3 நாள் ஐயா ஒரு டோக்கன் எடுத்துட்டு வருவான். டோக்கன் எடுத்துட்டு 8000 அப்படின்னு போட்டுட்டு வருவான். ஐயா, அவங்க ரிசர்வ் பேங்க் கவர்னரா 8000 ரூபாய் அடிச்சுட்டு வர்றதுக்கு? நேற்று இதே மாதிரி மணச்சநல்லூர்ல போய் ஒரு 8000 ரூபாய், இதே மாதிரி மணச்சநல்லூர்ல போய் கலை கலை ஆண்டவனே சொல்லிட்டான், ஆண்டவனே சொல்லிட்டான். அக்கா அவருடைய வெற்றியை ஆண்டவனே சொல்லிட்டான். அருமை சொந்தங்களே, இதே போல மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில அந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியும், கதிரவன் இருக்கார். கதிரவன் யாருன்னு தெரியுங்களா? ஐயா, கிட்னி திருடன், கிட்னி திருடி வைத்தவர். அதான் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர். நேற்று சிஞ்சுதான் ஒரு சகோதரி போய் அண்ணன் 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு அவங்களுடைய முடியை பிடித்து இழுத்து அடிச்சு, அவங்க சுடிதாரை பிடித்து கிழித்து பல பிரச்சனைகள் செய்த பிறகு சிந்திச்சு அவங்க வீட்டுக்கு போய் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டார்கள் மணச்சநல்லூர். நேற்று இரவு காவல்துறை 6 திமுக காரங்களை கைது பண்ணிருக்கிறாங்க. ராஜா, ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜ்குமார், சுரேஷ்குமார். எதுக்குன்னா திமுக தொண்டர்கள் போய் ஒரு பெண்மணியை தாக்கி தூக்கு போட்டதுக்காக. நேற்று நைட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க, இந்த டோக்கனை தூக்கிட்டு யார் வந்தாலும் கூட அது செல்லாது, அது பச்சை பொய் என்று. அதனால் தாய்மார்களே, இந்த டோக்கனை தூக்கிட்டு கடைசி 3 நாள் வருவாங்க, நம்பி ஏமாறுத்து விடாதீர்கள். வாக்கு நீங்க நமக்கு மட்டும்தான் போடணும். இன்னைக்கு பாருங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க. ஃப்ரிட்ஜ், நமக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வெயில் காலம் ரொம்ப அதிகமாகி போச்சு, ஃப்ரிட்ஜ் வேணும், நல்ல ஃப்ரிட்ஜ் வேணும். உடனே ஸ்டாலின் ஐயா பார்த்தார், இது எப்படிப்பா சமாளிக்கலாம். உடனே ஐயா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கமிஷன் அடிச்சா காங்கிரஸ், கமிஷன் அடிக்கிறதுக்காகவே திட்டத்தை கொண்டு வந்தா திமுக. 2 இவ்வளவுதாங்க வித்தியாசம். உடனே திமுக காரங்க சொன்னாங்க, அண்ணே நாம டோக்கனை கொடுத்துடலாம், டோக்கன், அப்பதான் கமிஷன் நல்லா அடிக்க முடியும். டோக்கனை வாங்கிட்டு இந்த கடைக்கு போங்கண்ணா, டோக்கன்லயும் கமிஷன், கடையிலையும் கமிஷன், விற்கிற பொருள்லையும் கமிஷன் என்பதற்காக ஒரு டோக்கன் தூக்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் நம்பக்கூடாது என்று அருமை சொந்தங்களை சொல்லி, இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல அதிகப்படியான சகோதர சகோதரிகள் நீங்க பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் அறந்தாங்கில. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கடந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி பண்ணுமேங்கண்ணா. ஆம்புலன்ஸ் வேற ரூட் இல்லைங்களா அண்ணா? ஆம்புலன்ஸ் வேற ரூட் இருக்காங்கண்ணா, காரை கொஞ்சம் நவுத்துங்கண்ணா. ஐயா, காரை கொஞ்சம் நவுத்துங்க, வேற ரூட். சரிங்கண்ணா, சரிங்க, வேற ரூட். அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மட்டுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்திற்கு 46,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 46,000 கோடி. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்ட அதிக நிதி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தாய்மார்களுக்காக. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலம் 2 கோடி பேர் அதிகமாக இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் 32,000 கோடி தான் நம்ம கொடுத்திருக்கோம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்வது மட்டுமல்ல, அதை 125 நாளாக உயர்த்தி விட்டோம். திமுக காரன் நீ வந்து பொய்யே சொல்ல முடியாது. பிஜேபி வந்தா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க நீ பொய்யை சொல்ல முடியாது. அருமை சொந்தங்களே, இத்தனையும் நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்க, இத்தனையும் நீங்க பாசத்தோடு கேட்டுக்கிட்டீங்க. அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரத்தை இங்கிருந்து வலுப்படுத்தணும். புதுக்கோட்டையிலிருந்து மொத்தமாக
அண்ணனை வலுப்படுத்தி இங்கிருந்து நாம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்து அனுப்பணும். அண்ணன் அவர்கள் பெரிய பொறுப்பில் வரும் பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு இணைந்து புதுக்கோட்டை இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக, அறந்தாங்கியினுடைய வளர்ச்சிக்காக அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் முழுமையாக உங்களுக்காக பாடுபடுவார்கள் என்று சொல்லி, அதற்கு நீங்க அறந்தாங்கியில தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னத்தில் வெற்றியை கொடுத்து, தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னத்தை வெற்றியை கொடுத்து, சகோதரிகளை தவற நினைச்சுக்காதீங்க. தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, உங்களை பார்க்க முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஜிபியை மாத்தினாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க. நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி முதலமைச்சரை மாத்திருங்கம்மா. மொத்தமாக தமிழ்நாடு நன்றாக இருக்கணும். அதனால மொத்தமா மாற்றி விட்டுருங்க, எல்லாம் சரியா போகும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு ஒரு நல்லாட்சி, மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி நடக்கும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இங்க இருக்கிறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய தோளிலே தாமரையை சுமந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அண்ணன் சி விஜயபாஸ்கர் அவரோடு இங்கே வந்திருக்கூடிய மாவட்டத்தினுடைய கழக செயலாளர் அண்ணன் பி கே வைரமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நன்றி தெரிவித்து, பாட்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாட்டி அந்த பாட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அண்ணன் திரு பி கே வைரமுத்து அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜநாயகம் அவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் நரேந்திர ஜோதி அவர்கள், கூத்தையா அவர்கள், அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பெரிய சரித்திர வாய்ப்பு அறந்தாங்கி கிடந்தது. இத்தனை காலமா பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு வேட்பாளர் பாருங்க, அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஐயா மோடி அவர்களும் இணைந்து ஒரு நல்ல வேட்பாளரை மண்ணின் மைந்தர அறந்தாங்கிக்கு தாமரையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் வெற்றிகரமான வாய்ப்பாக மாற்றி காட்ட வேண்டும் என்று சொல்லி, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் மேயர், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா கார்த்தியாயினி அவர்கள், மாவட்ட தலைவர் ஜெகதீஷன் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் ராம சேதுபதி அவர்கள், பொருளாளர் மணிமாறன் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர் பால் அவர்கள், முரளிதரன் அவர்கள், லெனின் ராஜா அவர்கள், திருச்செல்வம் அவர்கள், குமரன் அவர்கள், பழனியப்பன் அவர்கள், மோகன் அவர்கள், சிவம் பிரபு அவர்கள், மஞ்சு செந்தில்குமார் அவர்கள், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலர் அண்ணன் பி வி பொட்டு அவர்கள், தொகுதி பொறுப்பாளர் சேவக பெருமாள் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எம்பி முத்துக்குமாரசாமி அவர்கள், வட்டார தலைவர் நல்கிராமம் கருப்பையன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் கலைமணி அவர்கள், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆத்மநாதன் அவர்கள், எல்லா நம்முடைய ஐஜேகே கட்சியிலிருந்து அண்ணன் பாரிவேந்தன் அவருடைய ஆதரவை பெற்ற தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய ஆதரவை பெற்றவங்க வந்திருக்கிறாங்க. பாரிவேந்தர் ஐயாவுடைய ஆதரவை பெற்ற நம்முடைய தொண்டர்கள் அக்காவுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எல்லா கூட்டணி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மன்னன் ஜான் பாண்டியன் அவருடைய முழு அன்பை பெற்ற அக்காவுக்காக பணி செய்யக்கூடியதற்காக தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லா நம்முடைய தொண்டர்களுக்கும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அம்மா ஆவுடையார் அவர்களே குடியிருக்கக்கூடிய இந்த மண் ஒரு நல்ல மனிதரை, ஒரு சகோதரிய, இன்னைக்கு பாருங்க சரித்திர நாளில சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து உங்களுடைய குரலை பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். உங்களுடைய குரலாக ஒரு சகோதரியினுடைய குரலுக்கு எல்லோரும் துணை இருந்து கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களை தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவர்களை இங்கிருந்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் பெரியசாமி அவர்கள் பெயரை சொல்ல மறந்துவிட்டேன், மன்னிப்பை கோரி அவர்களுக்கும், அதே போல ஆதிமோகன் அண்ணன் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, நம்முடைய இளைஞர் பட்டாளம் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. அக்கா நன்றிக்கா. இளைஞர் பட்டாளம் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. மாற்றம் என்றால் அரசாட்சி செய்ய தெரிந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் மாற்றங்க ஐயா. மாற்றம்ங்கிறது வேற எதுவும் மாற்றம் இல்ல. அரசியல் வேறு, அரசாட்சி வேறு. அரசியலும் அரசாட்சியும் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இளைஞர்களே, முதல் தலைமுறை வாக்காளர்களே, தாமரைக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கொடுங்க, உண்மையான மாற்றத்தை பாருங்கள் என்று சொல்லி, பெரிய அளவில் வெயிலை பொருட்படுத்தாமல் வந்திருக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, நம்முடைய தொண்டர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி.